என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த 20 நிமிடத்தில் மிக பெரிய திருப்பம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இப்பொழுது இந்த நொடியில் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றது. காரணமில்லாமல் எதுவும் உன் கண்ணில் படவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலம் இந்த வாழ்க்கை நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்தையும் உனக்கு வேதனைகளாக மாற்றியதை எண்ணி வருத்தப்பட்டாயல்லவா? எல்லோருக்கும் முடிகின்ற விஷயம் நமக்கு மட்டும் முடியாமல் இழுத்தடித்து கொண்டே இருக்கிறதே என்று வேதனைப்பட்டாயல்லவா? அந்த விஷயத்திற்கு எண்ணி 20 நிமிடத்தில் மிக பெரியதொரு மாற்றத்தை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். எல்லாவற்றையும் கடந்து உனக்கான நன்மைகளை நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன். என் பிள்ளையே, நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்கின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒரு நாளும் நல்லதை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே சரியான சந்தர்ப்பத்திற்காகத்தான் இங்கு எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கென ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டால் அதை தட்டி தூக்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அங்கே படுத்துறங்கி கொண்டிருப்பார்கள். இதுதான் உண்மையான நிலவரமும் கூட. அதனால் என் குழந்தையே, எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பது நீ அறிந்து வைத்திருந்தாலும் 20 நிமிடத்தில் நான் ஒரு அதிசயத்தை நடத்துகிறேன் என்று சொன்னவுடன் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? சட்டென்று அடுத்தது என்னவென்று யோசித்திருக்க வேண்டும். நாம் என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்பதை பற்றி நீ சிந்தித்திருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். உனக்காக நம் தாயானவள் என்னவெல்லாம் செய்கிறாள் என்பதனை நீ தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக நீ நினைத்ததை விட பல சிறப்பான மாற்றங்களை எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை என் மூலமாக கொடுக்கத்தான் போகின்றது. பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி விடுவது எளிதான காரியம் கிடையாது. எல்லாம் ஒரே நாளில் நடந்து விடுவதும் கிடையாது. பல நாள் உழைப்பின் பலனாகத்தான் அது உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருப்பது உண்மை என்றால் இன்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் ஏற்படுத்திவிட முடியாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையில் விழித்து கொள்ள தொடங்கிவிட்டாய். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அத்தனை துன்பங்களையும் நீயாகவே தூக்கி தூர எறிந்து விட்டாய். நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று வருத்தப்படுவதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனிமேல் நமக்கானது என்னவென்பதனை மட்டும் என் பிள்ளை நீ தேடத் தொடங்கினால் போதும். உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நான் ஒட்டு மொத்தமாக உன் கைகளில் கொடுத்து உன்னை திக்குமுக்காடச் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்கள் அந்த அளவில் அதிகமாக உன்னை பாதித்திருந்தது. உன்னால் மூச்சு விடக்கூட முடியாத அளவிற்கு மன அழுத்தம் உன்னை போட்டு அழுத்தியதல்லவா? அதனால் இனிமேல் இதிலிருந்தெல்லாம் உனக்கு மிக பெரியதொரு விடுதலையை உன் தாயானவள் நான் கொடுக்கின்றேன். இத்தனை காலமும் நீ இழந்து விட்டதாக நினைத்த உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நான் உன் கைகளுக்குள் கொடுக்க வருகின்றேன். இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தாயானவள் உன் வாழ்க்கையில் செல்கின்ற ஒவ்வொரு பாதையிலும் உனக்கான நல்ல பாதையை உருவாக்கி கொடுக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
கரடு முரடான விஷயங்களை எல்லாம், நடுவில் கிடைக்கின்ற முட்களை எல்லாம் எடுத்து உன் தாயானவள் தூக்கி எறிந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை, நீயோ நல்லபடியாகத்தான் அதில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றாய். இத்தனையையும் உனக்காக நான் செய்துவிட்ட பிறகும் கூட நான் நடக்க மாட்டேன் என்று சொல்வாயானால், நிச்சயமாக என் பிள்ளையே, அது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த வகையிலும் நன்மைகளை கொடுக்காது. தெய்வமுடனிருந்து உனக்கானவற்றை எல்லாம் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது, என் பிள்ளை, நீயும் உன்னை எப்பொழுதும் தயாராக வைத்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு கடைசியில் உனக்கான சந்தோஷம் மட்டும் நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் முகத்தில் சிறு புன்னகையோடு இருக்க பழகு. உன் முகத்தில் இருக்கின்ற புன்னகைதான் உன்னை எப்பொழுதும் வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நன்மைகளை கொடுக்கும். அது நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நன்மையை நான் தருவேன் என்றால் அதை பெறுவது உன்னுடைய பொறுப்பல்லவா? அதை உன் கைகளில் ஒப்படைக்க நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எதுவாக இருந்தாலும் உனக்கானவற்றை எல்லாம் இந்த தாயானவள் உன் முன்னால் நின்று நடத்துகின்றேன். என்றோ நடந்த விஷயங்கள் இன்றும் உன் நினைவில் இருக்கின்றது. என்றோ நடந்த அவமானங்கள் இன்னமும் உன்னை வாழச் சொல்கின்றது. என்றோ நடந்த சந்தோஷம் மட்டும் இப்பொழுது உன் நினைவில் இல்லை. அது ஏன் தெரியுமா? உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் உனக்கு நடந்த நன்மைகளை உன் முன்னால் கொண்டு வர தயங்கி நிற்கின்றது. அதனால் என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற எல்லா கஷ்டங்களையும் எல்லா துன்பங்களையும் முதலில் மறந்துவிட்டு சில சந்தோஷமான நினைவுகளை இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து பார். என்றும் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும். நீ கேட்ட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையாக உனக்கு மாறும். நல்ல நேரத்தில் நீ பெற வேண்டும் என்று நினைத்த ஒவ்வொரு விஷயத்தையும் எப்பொழுதுமே நீ தெளிவாக பெற்றுவிட வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால், உனக்காக நான் கொடுப்பது எல்லாமும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக மாறும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, மனதில் எப்பொழுதும் தெளிவான எண்ணங்கள் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே நீ நினைத்தது போல மாற வேண்டும். நீ நினைத்தது ஒன்றும் கிடைப்பது வேறொன்றுமாக இருக்குமானால் அதற்கு தகுந்தவாறு உன்னை நீதான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் முதலில் கவனமாக இரு. யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் தியாகம் செய்துவிடக்கூடாது. ஒரு முறை தியாகம் செய்து பார், அங்கேதான் நீ ஏமாளியாக மாறுவாய். மீண்டும் மீண்டும் உன்னை பயன்படுத்த அவர்கள் முயற்சிகளை செய்வார்கள். உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான பல இன்னல்களை கொண்டு வந்து கொடுத்து உன்னை நிச்சயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளிவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நீ துன்பத்தோடு இருப்பதற்கு பதிலாக, வேதனைகளோடு நிற்பதற்கு பதிலாக, மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டு இந்த வராகி என் முன்னால் நில். நிச்சயமாக நடக்காது என்று நினைத்த விஷயங்களை கூட நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். முடியாது என்று நினைத்த அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கானதாக முடித்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை, என்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்ட நொடி என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகி முன்னின்று நடத்துவாள் உன் வாழ்க்கையின் அத்தனை நல்ல விஷயங்களையும். இன்று வேண்டுமானால் சோதனையின் உச்சமாக உனக்கு இருக்கலாம். நாளை
வேதனைகள் கூட அதிகமாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுநாள் இப்படித்தான் இருக்கும் என்று யாராலும் உத்திரவாதமாக சொல்லிவிட முடியாது. நாளை மறுநாள் பேரதிர்ஷ்ட நாளாக கூட உனக்கு இருக்கலாம் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை உன்னுடைய சந்தோஷத்தை எப்பொழுதும் தெளிவாக முன்னெடுத்து வா. நான் இருக்கின்றேன் என்கின்ற எண்ணத்தோடு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.